வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு 2 டைப்ஸில் ஃப்ளவர் எஃபெக்ட்டில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு எப்படி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் வந்து சின்ன கரெக்ஷன் இருக்கும் ப்ராம்ப்ட்டில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நானோ பனானா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்கே ஜெமினி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்லைட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டைப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த ப்ராம்ப்ட் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ராம்ப்ட்டை வந்து ஃபஸ்ட் டைப் வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் எ ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் மாதிரியே கரெக்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு 2 டைப்ஸில் நம்ம எடிட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு ஃப்ளவரை மட்டும் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டர்ஃப்ளை எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே அந்த சென்ட் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ரோஸ் கார்டனில் அப்படி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு மேலே பாருங்கள், அந்த ஃபோட்டோக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண அந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே ரெண்டாவது டைப் எப்படின்றதும் சொல்லிடுறேன். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஆஸ்கே ஜெமினி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ணிவிட்டு இதில் எந்த இடத்துலலாம் ரோஸுன்னு இருக்கோ அது எல்லாமே மாற்றிட்டுங்க. ஸோ ரோஸுன்னு இருக்குது, ஒரு 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸுன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நான் பட்டர்ஃப்ளைன்னு வந்து இப்போ ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் எ ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கேலரியில் மறுபடியும் நீங்கள் அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு ஃபோட்டோவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு வேறு ஒரு ஃபோட்டோவை எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 2 டைப்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ வந்து சூப்பராகவே வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக அந்த டிஸ்பிளேவில் அந்த ஃபோட்டோ தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். இப்போ நான் ப்ராம்ப்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவில் அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு அங்கங்கே இருக்கிறது உங்களுக்கே ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளையோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.